உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, என் மனசுல இப்போ ஒரு விஷயம் தோணுது. என்னப்பா சொல்லு. நாம ஏன் இந்த 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்தக்கூடாது? ஏன் திடீர்னு இப்படி ஒரு யோசனை உனக்கு? இல்லக்கா, 2 கல்யாணமும் ஒரே நேரத்துல நடந்ததுன்னா என்னால வேலு கல்யாணத்துல இருக்க முடியாது, வள்ளியோட கல்யாணத்துல வேலைனாலையும் இருக்க முடியாதுல்ல. எப்படிக்கா அது சரியா வரும்? அதனாலதான் 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சுக்கலான்னு சொல்றேன். எப்படி என்னோட யோசனை? என்னப்பா நீ? நம்ம வள்ளி கல்யாணத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. அரசியல்வாதிங்க, பிசினஸ்மேன், நடிகருங்கன்னு ஏராளமான செலிபிரிட்டிங்க வருவாங்க. அவங்களுக்கு மத்தியில வேலை வீட்டு ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சங்கடம், நமக்கும் சங்கடம். அதனால இதெல்லாம் வேண்டாம்ப்பா, விட்டுரு. என்னக்கா பெரிய செலிபிரிட்டி வந்துட போறாங்க? அப்படியெல்லாம் வந்தாங்கன்னாலும் பிரச்சனையே இல்லை. அதுக்கெல்லாம் தனியா ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். எனக்கு வேலு கல்யாணத்துல நான் இருக்கணும், வள்ளியோட கல்யாணத்துல வேலு நிச்சயமா இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு 2 கல்யாணமும் ஒரே மேடையில நடக்கிறது தான் ஒரே வழி. சொன்ன கேளு ரத்னம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கஷ்டம் வந்தா அது நல்லா இருக்காதுல்ல. அக்கா, அதெல்லாம் ஒரு மனக்கசப்பும் வராது. சரி விடுங்க, நாம எதுக்கு இத பத்தி பேசி குழப்பிக்கிட்டு? கல்யாணம் பண்ணிக்க போற அவங்களே கேட்டுருவோம். டேய் வேலு, ஐயா, நீ என்னடா சொல்ற? 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்துறதுக்கு உனக்கு சம்மதமா? இதுல நான் சொல்றதுக்கு என்னங்கய்யா இருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தாங்கய்யா. சரி. வள்ளிமா, நீ என்ன சொல்ற? உங்க முடிவுதான் என் முடிவுப்பா. பாத்தீங்களா? ரேணுகா, நீ என்னம்மா சொல்ற? அங்கிள், அவரே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது? எனக்கும் ஓகே தான். டேய் ரஞ்சித், நீ என்ன? ஓகே மாமா, எனக்கு சம்மதம் தான். அப்புறம் என்னக்கா, எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஜாம் ஜாம்னு நடத்த போறோம். அப்புறம் வேலு, உங்க அப்பா அம்மா கிட்டயும் ரேணுகா அப்பா அம்மா கிட்டயும் நான் பேசி சம்மதம் வாங்குறேன். அந்த பத்திரிகையிலையும் 2 பொண்ணு மாப்பிள்ளை பேரையும் ஒன்னாவே அடிக்க சொல்லிடலாம். எல்லாருக்கும் கிராண்டா அதையே கொடுத்துடலாம். ரத்னம், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதெல்லாம் கூட சரிப்பா. ஆனா பத்திரிகையில பேர் போடுறதெல்லாம் என்னக்கா இதெல்லாம்? அவன் நம்ம வீட்டு புள்ளக்கா. நம்ம வீட்டு பத்திரிகையில போட்டா என்ன ஆயிட போகுது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது.
இவன் ஒருத்தன். 2 கல்யாணமும் ஒரே நேரத்துல தான் நடக்க போகுது. 2 கல்யாணத்துக்கும் ஒரே பத்திரிக்கை தான் அடிக்க போறோம். என்னம்மா ரேணு, உனக்கு சம்மதம் தானே? ம், சமாதானம் தான். என்னாச்சு? கொஞ்சம் இறங்கு. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை, முழு சபையில் வச்சு ஐயா கேட்கவும் 2 கல்யாணமும் ஒரே மேடையில் நடத்திக்கலான்னு சம்மதம் சொல்லிட்டேன். ஆனால் அது இப்போ சரியாக வருமா வராதான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அட என்னங்க நீங்க, இவ்ளோ சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படாம இப்படி மைண்ட போட்டெல்லாம் குழப்பிட்டு இருக்காதீங்க. என்ன சூப்பர் சான்ஸு? வள்ளிய வெளியில கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதெல்லாம் முடியாத காரியம். அது பெரிய ரிஸ்க். ஆனா 2 கல்யாணமும் ஒரே ஸ்டேஜ்ல நடக்கும்போது உங்களால ஈஸியா வள்ளி கழுத்துல தாலி கட்ட முடியும். இல்லை ரேணுகா, என்னோட பிரச்சனை அது இல்லை. ஐயாவை மீறி இதை எப்படி பண்ண போறேன்னா. அப்ப கூட என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ உனக்கு கவலை இல்ல பாத்தியா? அத பத்தி எல்லாம் யோசிச்சா வள்ளியோட லைஃப சேவ் பண்ண முடியாது. பரவாயில்லையா? அதான் வள்ளிய கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க மத்தத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விட்டுட்டு வள்ளிய பத்தி மட்டும் யோசிங்க. 2 கல்யாணமும் ஒரே ஸ்டேஜ்ல நடக்கிறது உங்களுக்கு கிடைச்ச சூப்பரான சான்ஸ். அதை யூஸ் பண்ணி வள்ளி கழுத்துல எப்படி தாலி கட்டுறதுன்னு மட்டும் நீங்க பிளான் பண்ணுங்க. நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆனந்தி கார்த்தியோட கல்யாணம். பேசாம அவங்களோட கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாமா? ஏங்க, நீங்க வள்ளி கழுத்துல தாலி கட்டிட்டா ஆனந்தி கல்யாணம் எப்படி நடக்கும்? எங்க அம்மா பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்களா? ஆமால, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. உங்களுக்கு இப்ப இருக்கிற பதட்டத்துல ஒண்ணுமே புரியலன்னு நினைக்கிறேன். ஆனந்திக்கும் கார்த்திக்கும் பேசினபடியே கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிளான் படி நீங்க வள்ளி கழுத்துல தாலி கட்டுங்க. அப்ப பிரச்சனை வந்தா நான் எங்க வீட்ல பேசி சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ரேணுகா, எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏங்க, நல்லது நீங்க மட்டும் தான் பண்ணணுமா? நாங்களாம் பண்ணக்கூடாதா? வண்டி எடுங்க. இந்த அளவுக்கு நீ என்ன நம்பிட்டல, அது போதும். அந்த மேடையில உன்னை எனக்கு தாலி கட்ட வச்சிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.